அன்பான நேயர்களுக்கு அழகான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறோம். இது அலப்பற அம்பேர் வித் அருண் விஜய் நிகழ்ச்சிக்கு உங்க அன்போட வரவேற்கிறேன். என்னப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளே ஆஃப் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வந்து விட்டது. அந்த 4th டீம் போக போகுதுன்னு இருக்கும்போது ஆர்ஆர் வந்துட்டாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில கப்புகளை வச்சிருக்கக்கூடிய அணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனும் அடிக்க போகுதுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருப்பா மேட்ச், யார் என்ன பண்ண போகிறா, யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மேட்ச் யாருக்கு அப்படின்னா ராசகாபாளையம் ராயல்ஸான ஆர்சிபி பண்டிங் சாம்பியனுங்க அப்படின்ற சொல்லக்கூடிய ஆர்சிபிக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோரிபாளையம் டைட்டல்ஸான ஜிடிக்கும் 5 சீசனில் 4 சீசன் பிளே ஆஃப் போயிருக்கோம் தெரியுமா நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஜிடி. ஸோ பலம் வாய்ந்த 2 அணிகள் மோத போகுது இந்த சீசனில். ஃபஸ்ட்டு குவாலிஃபயர் ரவுண்டில் யார் ஜெயிப்பா கம்பேரிசனை போட்டு அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணி சொல்லுவியா, அதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் யார் ஆடினா என்ன ஆடாட்டி என்ன, நான் என் பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் ஃபுல்லாக ஒரு 550 ரன்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குவித்து கொண்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கிங் கோலி இருக்குது, அதுவும் ப்ரைம் ஃபார்மில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லுவேன் ஆர்சிபிக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடில் காயப்படுவாங்க வத்தல், எதிரணிக்கெல்லாம் நான் தாங்க ஒரு சிம்ம சொப்பனம் பெத்தல்னு சொல்கிற அளவுக்குலாம் அவர் ஒன்றும் நீ கிளிக்கிலையப்பா, நீ ஏன்ப்பா இவ்வளோ இன்ட்ரோ கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கொடுப்போமேன்னு கொடுத்தேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெஸ்ட்டை வந்து இன்னும் கொடுக்கலன்றது தான் உண்மை. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெத்தலுக்கு பதிலாக சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அசால்ட்டாக ஆடுவாருன்றது என்னோட கணிப்பு. ஸோ சால்ட் வந்தாருன்னா சால்ட் அண்ட் கிங் கோலி காம்போ வந்து சூப்பராக இருக்குன்றது என்னோட எதிர்பார்ப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அதையும் சொல்லுங்கள். ஸோ வந்து அப்படியே இந்த பக்கம் ஜிடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1000 சொல்லுங்கள், ஓப்பனிங் மேட்சை தோத்தாலும் பிளே ஆஃப் கொண்டு வந்தோமா இல்லையா, அதாங்க கேப்டன் சுமன் கில் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமன் கில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரைம் ஃபார்மில் இருக்குது, ஒரு பெரிய ப்ளஸ் 600+ ரன்ஸ் கிட்ட வச்சிருக்காரு. ஆரஞ்சு கேப் ரேஸில் அவரும் இருக்கார். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், என்னப்பா இவ்வளோ அமைதியாக இருக்கே, பயங்கரமாக ஷார்ட்ஸ் 6-4 அடிக்கிறதுல எப்பயாச்சும் 4 அடிக்கிற அப்படியே கன்சிக்யூட்டிவாக ரன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு ஆரஞ்சு கேப் வாங்கிட்டியாப்பான்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷனே சொல்லலாம். அவர் கன்சிக்யூட்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜிடிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லுவேன். ஸோ 2 ஓப்பனர்ஸும் ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் தான். இருந்தாலும் ஓப்பனிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கோ வித் ஜிடி தான். ஸோ மிடில் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட பெஸ்ட்டு மிடில் ஆர்டர்னே சொல்லுவேன். எந்த டீமை கம்பேர் பண்ணாலும் நான் நிறைய வீடியோஸ்னு சொல்லியிருக்கேன், அதன்படி தான் அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 99% சக்ஸஸ் ரேட் வச்சுருக்காங்க. நம்மளாம் வீடியோ போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வந்து பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நீ அடிக்கிறேன்னா பரவாயில்ல மாப்பிள, நான் அடிக்கிறேன், நான் அடிக்காட்டி என்ன நீ அடினேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சூப்பர் கோஆர்டினேஷனோட செம டீமை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஆர்சிபியோட மிடில் ஆர்டர்னே சொல்லுவேன். குறிப்பாக தேவ்தத் படிக்கல், கேப்டன் ராஜ்தத் படித்தார், வெங்கடேஷ் ஐயர், டிம் டேவிட், ரொமானியோ ஷெப்பர்ட். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒருத்தர் விட்டாலும் இன்னொருத்தர் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர், சூப்பரான மிடில் ஆர்டர்னே சொல்லுவேன். இதில் டிம் டேவிட் மட்டும் கடைசி சில மேட்ச்கள் ஆட மாட்டேங்கிறாரு. அவரெல்லாம் ஃபார்முக்கு வந்தாருன்னா செமையாக இருக்கும். இந்த மேட்ச் வருவார்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி இந்த பக்கம் மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுழண்டு ஓடக்கூடிய நம்ம வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், யாருமே என்ன சொல்கிறது, என்னங்க இந்த சீசன் ஃபுல்லாக ஒன்றுமே பெருசாக அவர் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் திவாத்தியா. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் இந்த டீம்லேயே பெரிய சோல்டர்னு சொல்லக்கூடிய ஜேசன் ஹோல்டர் நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கா. அப்படி அது ஒரு பெரிய ப்ளஸ். அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் த பட்லர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓப்பனிங் விட்டாலும் நான் அடிப்பேங்க ஒன் டவுனில் வந்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆர்சிபி பக்கம் தான் போவேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்லைட் டவுனாக தான் இருக்குது. ராகுல் திவாத்தியா பர்ஃபார்ம் பண்ணாதான் இருக்கட்டும், கொஞ்சம் சில பல விஷயங்களாக இருக்கட்டும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் விட்டாலும் அடுத்தவர் வந்து டெஃபினட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர். ஸோ ஐ வில் கோ வித் ஆர்சிபி. போலிங் எப்படி இருக்குது, பேட்டிங் சொல்லிட்டு போலிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பர்பிள் கேப் ஹோல்டர் ஆகிட்டார்னே சொல்லலாம் புவனேஸ்வர் குமார். அந்த அளவுக்கு சூப்பராக இந்த சீசனில் போட்டிருக்காரு. அதிக மேடின்ஸ் இந்த ஐபிஎல்லில், இந்த ஓவரால் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கக்கூடியவர் நம்ம புவனேஸ்வர் குமார். அவர் டீசெண்டாக சூப்பராக போடுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப்பில் இருக்கிறதுக்கும் உதவி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார் டீமுக்கு எடுத்துருவாங்க இந்தியன் டீமுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னா பாருங்களேன். அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போதுனா ஏசுல் வுட்டுமே சூப்பராக தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து சுகேஷ் சர்மாவுமே வந்து நல்லா போட்டுட்ருக்காரு. குணால் பாண்டியா 1 பவுன்ஸாக எத்தி இறக்கும், அப்படி பேட்டிங்லேயும் சூப்பராக கலக்கிட்டு இருக்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஆர்சிபிக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரஷிக் வந்து பார்த்திங்கன்னா போலிங்கில் வந்து நல்லா தான் போடுறா. அப்படி ஸோ ஓவராலாக பார்க்கும்போது போலிங் காம்பினேஷன் சூப்பராக தான் இருக்குது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். அப்படியே ஜிடி பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரபாடா
செமையாக போட்டுக்கிட்டு இருக்காரு. லைன் அண்ட் லென்த்தில் எக்கனாமிக் ரேட்லாம் சூப்பராக தான் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎஸ்பி சிராஜ் அண்ட் டியூட்டி சார்னு சொல்லிட்டு அவருமே சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அர்ஷத் கானாக இருக்கட்டும், ரஷித் கானாக இருக்கட்டும், ஸ்பின்னுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் போட்டுட்ருக்காங்க. இந்த பிச்சு குறிப்பாக வந்து தர்மசாலா வந்து பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக பேட்டிங் செகண்ட் தான் எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பேரிட்டிவ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரஷித் கான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுகேஷ் சர்மாவாக இருக்கட்டும், குணால் பாண்டியாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னிங் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு மேட்ச் வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உடச்சி விட்டீங்க ஜிடிக்கு அப்படின்னா மேட்ச் வந்து ஆர்சிபி கையில். அதே மாதிரி மிடில் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளப்பி விட்டீங்க அப்படின்னா மேட்ச் ஜிடி கையில் சொல்லுவேன். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் யார் தான் ஜெயிக்க போகிறா. அப்படி சொல்லலாம் பேட்டிங் ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து நான் ஜிடி பக்கம் போனேன், மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பக்கம், போலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்சிபி பக்கமே போய்க்கிறேன். ஸோ ஓவராலாக கூட்டி கிழிச்சு பார்க்கும்போது செம்ம மேட்சாக இருக்கும், ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. 52% ஐ வில் go with RCB, 48% I will go with GT. இதை நம்பி கண்ட ஆப்பில் காசு போட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பரிதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.